ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் ஒரே ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டு அதை எப்படி பல விதமாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல போகிறோம். அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது யூனிட் நம்பர் 8, அதான் லெசன் நம்பர் 8 எங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரீஸில். இப்போ நான் எடுத்துக்கிட்ட வார்த்தை லீவ், விடுமுறை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதான் நான் எடுத்துக்கிட்ட போகிறேன். நம்ம நல்லா கவனிப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஷீ இஸ் ஆன் லீவ். அந்த மேடம் லீவில் இருக்காங்க. ஐ வாண்ட் லீவ் ஃபார் 5 days. எனக்கு 5 நாள் லீவ் வேணும். ஐ வாண்ட் டு டேக் ஏ 1 week லீவு. எனக்கு 1 வாரம் லீவை நான் எடுத்துக்கிட போகிறேன். இந்த மாதிரி 3 விதமாக அந்த லீவை பற்றி சொல்லலாம். விடுமுறை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஸ்கூலில் இருந்தோ காலேஜில் இருந்தோ வேலையில் இருந்தோ. அடுத்த பாருங்க, ஐ வாண்ட் டு லீவ். இந்த டு லீவ் இன்ஃபினிட்டிவ், 2 + V1 வெர்பு 1. இது இந்த இடத்த விட்டு நான் போகிறேன். ஹி வாண்ட்ஸ் டு லீவ் திஸ் பிளேஸ். அவர் இந்த இடத்த விட்டு போகிறாரு. ஐ வாண்ட் டு லீவ் திஸ் பிளேஸ். ஹி வாண்ட்ஸ் டு லீவ் திஸ் பிளேஸ். இந்த இடத்த விட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த அர்த்தம். 3வது சென்டென்ஸு, தட் ரெயின் லெஃப்ட் த ஹோல் பிளேஸ் இனண்டேட்டட். இனண்டேட்டட்னு சொன்னால் மூழ்கடிச்சிட்டு அப்படின்னு அர்த்தம். இந்த மழை இந்த இடத்த பூரா மூழ்கடிச்சிட்டு அப்படிங்குது. இந்த லீவ் அப்படிங்கிறது இப்போ லெஃப்ட் அப்படிங்கிற வெர்பு 2 ஃபார்மில் இந்த இடத்துல பயன்பட்டுருக்கு. 4வது சென்டென்ஸ் பாருங்கள், லீவ் த டிவி ஆன், லீவ் த டோர் ஓப்பன். டிவி எப்படி ஆன்லேயே வைங்க, நான் பார்க்க போகிறேன். டோரை திறந்தே வைங்க. இந்த லீவ் இப்படி பயன்படுது. 5வது சென்டென்ஸில், கேன் ஐ லீவ் எ மெசேஜ். நம்ம ஃபோனில் பேசுகிறோம், நம்ம யாரை விரும்புகிறோமோ அந்த ஆளை இப்போ இல்லாமல் இருக்கார், அவருக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குற விஷயமா கேன் ஐ லீவ் எ மெசேஜ் அப்படின்னு நம்ம பேசலாம். அடுத்த பாருங்கள், நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க, அந்த லக்கேஜ் அந்த இடத்துல விட்டுட்டு போகணுன்னு நினைக்கிறீங்க. அந்த இடத்துல எப்படி பேசலாம்னா, கேன் ஐ லீவ் மை லக்கேஜ் ஹியர். நான் என்னோடய லக்கேஜை இந்த இடத்துல விட்டுட்டு போகலாமா அப்படின்னு கேட்கலாம். அப்புறம் பாருங்கள், இது சில ஆஃபீஸ்களில் இந்த மாதிரி நடக்குது. யூ லெஃப்ட் த லைட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் ஆன். வீடுகளே நடக்குது. லைட்ஸையும் ஃபேனையும் நீங்கள் ஆனில் போட்டு வந்தீங்க, அதாவது அது ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். யூ லீவ் த லைட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் ஆன்னா எப்போ விட்டுட்டு வாரீங்க அப்படின்னு வந்துடும். இது ஒரு தடவை விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்கிறதுனால இந்த வெர்பு 2ல் யூ லெஃப்ட் த லைட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் ஆன் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்புறம் பாருங்கள், ஆயில் லீவ்ஸ் எ ஸ்டெயின். ஸ்டெயின்னா கரை. ஆயில் பட்டுட்டுனா அது கரை படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆயில் லீவ்ஸ் எ ஸ்டெயின் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த பாருங்கள், ஜஸ்ட் லீவ் எவ்ரிதிங் டு மீ. எல்லாத்தையும் ஏன்ட்ட விட்டுருங்க, நான் பார்த்துக்கிடுதேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்புறம் பாருங்கள், லீவ் மீ அலோன். என்னை தனியாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ லீவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வச்சுக்கிட்டு நம்ம பல இடங்களில் இதை பயன்படுத்தி அருமையாக பேசலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிறையவே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. மேலும் லைக் பட்டன், கமெண்ட்டு, அப்புறம் ஆல் பட்டனை ஹிட் பண்ணவும் மறக்க மாட்டீங்க.